ஆனால் நான் இதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன். இது கோர்ட்டு கிடையாது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து கோர்ட்டு கிடையாது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு. நான் என்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கேன். அம்மாவுடைய நிலைப்பாடு என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அம்மா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஆதாரம்? இதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம்? அம்மா பேசுனது சட்ட ராஜ்யசபாவில் குறிப்பில் இருக்குது, போய் எடுத்து பாருங்கள் போங்க. ஏங்க நான் தான் சொன்னேன், இது கோர்ட்டு கிடையாது தம்பி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏங்க உங்களுக்கே தெரியும், மறைந்த தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார்கள், எவ்வளவு கோயில்களை அவங்க புனரமைத்தார்கள், எவ்வளவு கோயில்களை அவர் கும்பாபிஷேகம் செய்தார்கள், எத்தனை கோயில்களுக்கு அவங்க விசிட் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்தியாவில் இருந்த ஒவ்வொருவருடைய எண்ணமும் கனவாக இருந்தது. அதில் அம்மா அவர்களும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டுமென்று சொன்னார்கள். அதே போல் ஆர்டிகிள் 370 எப்பொழுது எடுக்க போகிறீர்கள் ராஜ்யசபாவில் அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதனால் அம்மா அவர்கள் தொடர்ந்து அவர்கள் நம்மளுடைய இந்துத்துவா மேலேயும் ஆன்மீகத்தின் மேலேயும் நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனால் நான் இதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன். இது கோர்ட்டு கிடையாது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு. இது கோர்ட்டு கிடையாது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு. நான் என்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கேன். அம்மாவுடைய நிலைப்பாடு என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அம்மா அவர்கள் ஆர்டிகிள் 370 ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் பல ஆலயங்களை புனரமைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்தது. இதில் எந்த இதுவும் கிடையாது. 17 சிறுமிகள் நேற்று கூட நியூஸ் பேப்பர் எவ்வளவோ நியூஸ் ஆடியோக்கள் இருக்கிற. ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஆதாரம்? இதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம்? அம்மா பேசுனது சட்ட ராஜ்யசபாவில் குறிப்பில் இருக்குது, போய் எடுத்து பாருங்கள் போங்க. ஏங்க நான் தான் சொன்னேன், இது கோர்ட்டு கிடையாது தம்பி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு. அவங்க ராஜ்யசபாவில் பேசியிருக்காங்க. ராஜ்யசபாவில் ஆவணங்களில் இருக்கிறது, செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. இதை விட வேறு என்ன ஆதாரங்கள் வேண்டும்?